ஆகஸ்ட் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து 25% வந்து டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து போட்டாரு. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து டாரிஃப் விழுந்திருக்கு. ஸோ அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அதோட ரியாக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ அதாவது 7ஆம் தேதி வந்து 7ஆம் தேதி ஆகஸ்ட் அடுத்த நாள் வந்து ரியாக்ஷன் குடுக்கும். ஸோ எப்படி ரியாக்ஷன் குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் ரியாக்ஷன் குடுத்துருக்கு. பட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டவுன்ல தான் ஆச்சு. பட் நம்ம கடைசியா ஒரு எண்டிங் ஒரு 2 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, நல்ல வந்து ராலி ஆச்சு. ஸோ எதனால ராலி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ராலி ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ பாருங்க ட்ரம்ப் டாரிஃபால வந்து பார்த்தீங்கன்னா 50% டாரிஃப் போட்டனால ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் டவுன் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து இன்னும் கீழ தான் போச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கீழ போயி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து மேல ஏறிருச்சு. ஸோ இவ்வளோ மேல ஏறுனது எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 264 பாயிண்ட் வந்து மேல ஏறிருக்கு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 1.1% வந்து கிட்ட மேல ஏறிருக்கு நிஃப்டி 50. ஸோ 1.1% மேல ஏறுனது கீழ இருந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 2 ஹவர்ஸ்ல 1%லாம் ஏறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 மேல ஏறுனதுக்கு அந்த கடைசியா 2 மணி நேரத்தில மேல ஏறுனதுக்கு 3 காரணம் இருக்கு. ஸோ என்னென்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ்ஐ இண்டெக்ஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட போட்டிருப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு கூட ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஓவர் வேல்யூடு விசஸ் அண்டர் வேல்யூட் அப்படின்னு ஸோ மேல ஐ பட்டன்ல கூட லிங்க் வரும். அது என்னன்னு அப்படியே செக் பண்ணி பாருங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் டூ 35 வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ரீடிங் வந்து கீழ 30 கீழ இருந்துச்சுன்னா, அது வந்து ஸ்டாக் இல்லாட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் சோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 35 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 35 கிட்ட வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் பிரசிடென்ட் புதினும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மீட்டிங் பண்ண போறாங்க சூன். அதாவது வேகமா வந்து மீட்டிங் பண்ண போறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, யுக்ரைன் வார் அந்த அந்த இதனால. ஸோ அந்த ரஷ்யா, யுக்ரைன் வார்னால மீட்டிங் நடக்கப்போது. அதனால பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இந்தியா மேல போடுற டாரிஃப் 25% அந்த எக்ஸ்ட்ரா டாரிஃப் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மீட்டிங்ல போற நிப்பாட்டுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த மீட்டிங் நியூஸ்னால இன்னும் மீட்டிங் நடக்கல. ஸோ இந்த மீட்டிங் நியூஸால பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா வந்து 5% கிட்ட வந்து இன்னைக்கு மேல ஏறியிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து கீழ இருந்து பார்த்தீங்கன்னா 1% மேல ஏறியிருக்கு. ஸோ இந்த நியூஸால ரஷ்யா இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா 5% மேல ஏறியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து 3வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது காரணம் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட். அதாவது புதின் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து வரப்போறாராம். ஸோ எப்ப வரப்போறாரு அப்படின்னு கரெக்ட்டான டைம்லைன் குடுக்கல. பட் லேட்டர் திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் எண்டிங்குள்ள வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 காரணத்தால பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 கீழ இருந்து மேல மேல போயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்துனா நம்ம ஆர்பிஐ எப்படி இருப்பாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 டூ 4 வோட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கிலாந்தோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ எதனால கீழ விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு விஷயம் நெனைப்பீங்க. என்ன திடீர்னு நம்ம இந்தியா பத்தி தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன இங்கிலாந்துக்கு போயிட்டோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ் தான். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல. நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆர்பிஐல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணணும்னா 6 ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆயிரும். பிளஸ் அவங்க 4 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதில 5 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி 4 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ இங்க என்ன ஆயிருக்கு, ஓரளவுக்கு 51%ம் அப்புறம் 50% ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா தான் இதாயிருக்கு. அந்த இதனால பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அதாவது இன்வெஸ்டருக்கு வந்து பிடிக்கல. அதாவது ஓரளவுக்கு மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7, 2 அந்த மாரி இருக்கணும். இல்லாட்டி 6, 3 அந்த மாரி இருக்கணும். ஸோ 5, 4 அப்படிங்கிற இந்த இதனால 4 பேருக்கு அங்க வந்து இஷ்டம் இல்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து இங்கிலாந்தோட இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதில நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன் வந்தா மார்க்கெட் வந்து இந்த மாரி அடி வாங்கும். ஸோ இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து என்எஸ்டிஎல் ஸோ நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிடெட் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து ரீசென்ட்டா வந்து ஐபிஓ வழியா லிஸ்டிங் ஆச்சு. ஸோ இது வந்து 3 டே பார்த்தீங்கன்னா 20% வந்து மேல ஏறியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாரிஃப். ஸோ நம்ம ட்ரம்ப் டாரிஃப் தான். இவர் இல்லாம வந்து இப்பலாம் நியூஸே வரதில்ல. ஸோ இப்ப என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோடி வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. என்ன நியூஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே அவர் வந்து 50% டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அவர் ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன் அண்ட் டெய்ரி புரொடியூசர்ஸ் ஆர் அவர் டாப் பிரையாரிட்டி." இவங்க தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு மோடி. ஃபார்மர்ஸு, ஃபிஷர்மேனு, டெய்ரி புரொடியூசர்ஸு. ஸோ இதில என்ன உங்களுக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா, நீங்க நியூஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த ட்ரம்ப் இருக்காரு பார்த்தீங்களா? இந்த ட்ரம்ப் வந்து 50% டாரிஃப் போட்டாரு. ஸோ 50% டாரிஃப் வந்து நம்ம ரஷ்யாட்ட க்ரூட் ஆயில் வாங்குறதுனால இல்ல. இந்த 3 விஷயத்தால தான் போட்டாரு. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர் செக்டர்லயும்,
அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர்லயும், ஃபிஷிங் செக்டர்லயும், அதே மாரி டெய்ரி செக்டர்லயும் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு அலோவ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதாவது அமெரிக்காலருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்து 100% வந்து டாரிஃப் இருக்கு. 100% ப்ளஸ்ஸே இருக்கு. நெறையாவே இருக்கு. ஸோ அந்த டாரிஃப குறைக்கிறதுக்கு தான் வந்து அமெரிக்கா வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இத ஒரு ஷாக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு 50% டாரிஃபும் பிளஸ் அது இதுன்னு பெனால்டி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல அந்த ஆளு ட்ரம்ப்பு. ஸோ இதான் வந்து மெயின் பிரச்சனை. நம்ம ரஷ்யாட்ட க்ரூட் ஆயில் வாங்குறது தான் மெயின் பிரச்சனை கிடையாது. ஃபார்மரு, ஃபிஷர்மேனு அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த செக்டருக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க ப்ரையாரிட்டியா இருக்கு. பட் நம்ம ப்ரையாரிட்டி என்னன்னா, அவங்கள உள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரையாரிட்டி. அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எந்த நிலைமை வந்தாலும் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து எங்களோட நாட்டோட பாதுகாப்பை வந்து காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளைவுகள ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதே மாரி இந்தியாவும் வந்து தயாரா இருக்காங்க. ஸோ மோடி வந்து இந்த ஸ்பீச் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டரு, அடுத்து டெய்ரி செக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் செக்டரு. ஸோ இதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட்டு. இத வந்து விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு மோடி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடானி பவர்ட்ட இருந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அடானி பவர் பார்த்தீங்கன்னா வந்து பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் பவர் பிளான்ட் கட்டப் போறாங்க. ஸோ $3 பில்லியன் வந்து கிரீன்ஃபீல்டு தெர்மல் பவர் பிளான்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2.4% வந்து இதனால வந்து ஷேர் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா கிஃப்ட் நிஃப்டி வந்துக்கிறோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன்ல இருக்கு. பிளஸ் இன்னொன்னு நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணுங்கன்னா, இப்ப அந்த ட்ரம்ப் டாரிஃபால வந்து அவ்வளவா மார்க்கெட்லாம் எதுவும் ரியாக்ஷன் குடுக்குறதில்ல. ஸோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து தவிச்சு போச்சு. என்னத்த அவன் கிடைக்கான் நம்ம நம்ம மேல ஏறுவோம் அப்படிங்கிற மாரி தான் ஓரளவுக்கு ரியாக்ஷன் குடுக்குது. அவ்வளோ பெரிய ரியாக்ஷன்லாம் குடுக்குறதில்ல. ஸோ இப்போதைக்கு ஃபோக்கஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டர் மட்டும் ஓரளவுக்கு லைட்டா ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. ஏன்னா ஃபார்மா செக்டர்ல கூடிய சீக்கிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாரிஃப் வரப்போகுது. ஸோ அந்த செக்டர் ஷார்ட் டேர்ம்க்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். அத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.